தமிழகம் and புதுவைக்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது. அதே போல லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது. இதன் காரணமா அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஜனவரி 7ஆம் தேதி கடலோர தமிழகத்துல சில இடங்களிலும் புதுவை and காரைக்கால்ல லேசானதிலிருந்து மிதமான மழையும் உள் தமிழகத்துல வறண்ட வானிலை நிலவும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கு. இதே பகுதிகளில் அதிகாலை வேளையில சில இடங்கள்ல லேசான பனிமூட்டமும் காணப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜனவரி 8ஆம் தேதி கடலோர மற்றும் உள் தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை and காரைக்கால்ல லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜனவரி 9ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களோட சில இடங்களிலும் காரைக்கால்ல கன முதல் மிக கனமழையும் ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களோட சில இடங்களிலும் புதுவை கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. மேற்குறிப்பிட்ட இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜனவரி 10ஆம் தேதி கடலோர மற்றும் உள் தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை and காரைக்கால்ல லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லப்பட்டு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஜனவரி 11ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தோட சில இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வானிலை மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஜனவரி 12ஆம் தேதி தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை, காரைக்கால்ல லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னை and புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படுமா, அதிகாலை வேளையில சில இடங்கள்ல லேசான பனிமூட்டமும் காணப்படும்னு சொல்லும் வானிலை மையம் வெப்பநிலை அதிகபட்சமா 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்சமா 23 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு சொல்லியிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்னா அரபிக்கடல் பகுதிகளில் 10ஆம் தேதி வரைக்கும் எந்த விதமான எச்சரிக்கையும் இல்லை அப்படின்னாலுமே கூட தமிழக கடலோர பகுதிகள் வங்கக்கடல் பகுதிகளில் 10ஆம் தேதி வரைக்கும் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால மேற்குறிப்பிட்ட நாட்கள் வர மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம்னு அறிவுறுத்தி இருக்கு வானிலை மையம். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் and திருநெல்வேலி மாவட்டங்களோட சில இடங்கள்ல மிக லேசான மழை பெய்திருக்கும் நிலையில ஏனைய தமிழகம், புதுவை and காரைக்கால்ல வறண்ட வானிலை நிலவியதா சொல்லும் வானிலை மையம் அதிகபட்ச வெப்பநிலையா திருத்தணியில 18.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையா 8.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வால்பாறையில பதிவாகி இருக்குன்னு தகவல் தெரிவிச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.